ப்ளூ ஸ்டார் மூவி. அது வந்து படம்னு சொல்ல முடியாது, நம்மளோட வாழ்க்கைன்னு தான் சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில வந்து என்ன நிஜமா என் லைஃப்ல நடக்கிற மாதிரி தான் நினைச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அதாவது ஊர் காலனி அப்படின்னு ஜாதியை பத்தி சொல்லல, அதை வந்து தெளிவா காட்டியிருக்காங்க. சமமா இருக்கணும். எல்லா இதுல வந்து 4 பேர் இருப்பாங்க, இல்ல 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் தான் எல்லாத்துக்கும் பிரிவுக்கான காரணம். நல்லா அருமையா இருக்குது படம். படம்னு சொல்ல முடியாது, ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்ல முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் தான். கிரிக்கெட்ல நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி தான். நல்லா இருக்குது படம். இல்ல அது வந்து படமா தெரியும், இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையா தெரியுது. வாழ்க்கை மாதிரிதான் இருக்குது. படம் இல்ல, இது வந்து வாழ்க்கைன்னு தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வேற லெவல். சாம் தான் ஹீரோ. சாம் தான் இதுல ரியல் ஹீரோ. யாருன்னா சாம் தான். சாம் கேரக்டர் தான் சூப்பர் ப்ரோ. இது வந்து படம் சொல்லாதீங்க ப்ரோ, நம்ம வாழ்க்கை தான். வாழ்க்கை மாதிரிதான் இது இருக்குது. ஓகேவா? சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. எல்லாரும் சமன்றத புரிஞ்சுக்கணும் எதை பார்த்தாச்சு. எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கிற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லா இடத்துலயுமே இன்னமும் இருக்குதான். ஸோ இது மாற்றம் வந்தா பெட்டரா இருக்கும். நல்லா இருக்கு படம். சூப்பர் டூப்பர் ஹிட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, செமையா பண்ணியிருந்தாரு. எனக்கு அப்படி எங்கேயும் தோணல. எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செமையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் டீடைலா நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஹார்ட்டையும் டச் பண்ற மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ்லாம் செம சூப்பரா இருந்துச்சு. I like this movie. Full rating நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். படம் நல்லா இருக்குண்ணா. ரொம்ப சூப்பரா இருக்கும் படம். ஃபுல்லா என்கேஜா போச்சு. எங்குமே ரொம்ப போரா எங்குமே ஃபீல் பண்ணல. ஃபுல்லாவே என்கேஜா போச்சு படம். படத்துல நம்ம கிரிக்கெட்னால ரொம்ப பிடிக்கும். அதனால படம் ஃபுல்லாவே கிரிக்கெட் தான். அதுல லவ் சீக்வன்ஸ் ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க. ஒரு கேரக்டருமே சூப்பரா. ஸ்பெசிபிக்கா அந்த சாம் கேரக்டர் வந்து பிரித்தி அவர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. படம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. என்கேஜா இருந்தது படம். தேங்க்யூ. என்னன்னா சாங் சொல்லவே நான் கோவிந்தா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் சாங்லாம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. இப்ப தியேட்டர்ல வந்து அதோட விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க சீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்கு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே செகண்ட் ஹாஃப் என்ன இருக்க போகுதுன்னு தான் ரொம்ப ஆர்வமா இருந்தது. அது ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணாங்க படம் உண்மையாவே. என்ன 5 கண்டிப்பா 5க்கு 5 தான் நான் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். தேங்க்யூ. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சாரி சீனா அப்படின்னு சொல்ல ஓவராலா படம் நல்லா காமெடி இருக்கு, ரொமான்ஸ், லவ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அது பார்த்தா தானே தெரியும். நல்லா இருக்கும். பொலிட்டிக்கலா பேசிருக்காங்க. நல்லா ஒரு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பரா இருக்கு. ஆமா, நீங்க பாத்தீங்களா? சரி, பார்த்தாதான் தெரியும். செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓவராலா ஃபுல்லா பிடிச்சிருச்சு. ஆமா. இல்ல ஆமா. 4.5 out of 5. படம் நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த வருஷம் 24 வந்து நீலம் படைசெல்லாம் பயங்கரமான ஒரு படமா இருக்கு. பட் நான் பார்க்குறேன் ஒரு பிளேயர்ஸ்க்கான கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு படமாக இருக்குது. சில பேர் நிறைய பிளேயர்ஸ்கள் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ஒன்று கூட தான் விளையாடுறாங்க. இல்லை இயக்குனர் ஜெயக்குமாரன் வந்து பயங்கரமான இந்த இயரில் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். கோவிந்தன் வசந்த் பயங்கரமான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு. பட் வசனம், டைலாக், தமிழ் பிரபான சொல்லவே தேவையில்லை. தமிழ் பிரபான வசனங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது இந்த இயரில். இந்த படம் முக்கியமான ஒரு படமா தமிழ் சினிமாவில் நான் பார்க்குறேன். ஆக்டிங்லாம் சொல்ல வேணாம். ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன பார்த்தா ஆக்டிங் பயங்கரமா நல்லா இருந்தது. நாங்க ரொம்ப விரும்பி பார்த்தோம் இந்த படத்தை குடும்பத்தோட. எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதி அடிப்புல எடுத்து போவாத ஒரு விளையாட்டாவே பார்க்கணும். அந்த விளையாட்டை வச்சு நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் முன்னேறலாம்ன்றதை அழகா காட்டிக்கிறார் சார்.
அதனால நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுனா எல்லாருமே வந்து பண்ணணும். அதனால விளையாட்டுனா இப்படிதான் இருக்கணும், இதுக்குள்ள ஜாதி அரசியல் எதுவுமே வரக்கூடாதுன்னு நாங்க யோசிக்கிறோம். எங்க ஜெனரேஷனுக்கும் எங்க குழந்தைங்க ஜெனரேஷனுக்கும் கண்டிப்பா அது தேவை. எந்த விளையாட்டு போனாலும் அதுக்குன்னு ஒரு ஜாதி அடிப்படையில அவங்கள யாரும் ஒதுங்கி வைக்க வேணாம்னு தான் நாங்க யோசிக்கிறோம். ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் கண்டிப்பா நாங்க இதை சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி அவர் ஆக்டிங்க நாங்க அதிகமா அவரோட படம் இந்த படத்தை நாங்க விருப்பப்பட்டு பார்த்தோம். இதுல அவரோட நடிப்புன்றது டெவலப் ஆகி வந்து வேற மாதிரியா இருக்குது. ஐயோ இவங்களான்ற அளவுக்குலாம் இல்ல. அவர் ஆக்டிங் சரி, எடுத்தோடனே ஒரு கோவப்படுற யதார்த்த ஒரு மனுஷனோட நடிப்பை காட்டுது. இப்படிதான் இருப்போம் நாங்க, யாருக்கும் நாங்க அசர மாட்டோம், இதான் பண்ணுவோன்ற கதைகள் நல்லாவே. எனக்கு பிடிச்ச சீனா அவங்க கிரவுண்ட விட மாட்டேன் பார்த்து சக ஆளுங்க தான் கேட்கணும் பார்த்து அவங்க ஆளு என்ன ஒதுங்கி நின்னாங்க. ஆனா நாங்க இப்படிதான் யாருக்கும் பயப்பட மாட்டோம், நாங்க இதான் செய்யணும். எதையா இருந்தாலும் துணிஞ்சு கேக்குறாங்க பாருங்க. இதுதான் சார் உண்மை. நான் இதை சொல்லுவேன். தேங்க்யூ. நல்லா இருக்கு ப்ரோ படம். பிடிச்ச சீனா இன்ட்ரோ பிளாக் சூப்பர் பிளாக் ப்ரோ. நல்லா சூப்பரா அசோக் செல்வாக்கு நல்லா இருக்கு. எல்லாரும் ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா வச்சிருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படத்துல என்னன்னா கேஸ்ட் வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையிலே நல்லா காமிச்சிருக்காங்க. கிரிக்கெட்ல வந்து உள்ள அதாவது இப்போ நடக்கிறத காமிச்சிருக்காங்க. எப்படி கேஸ்ட் எந்த டீம் போனோம், எப்படி எந்த பிளேயர் நல்லா விளையாடுற பிளேயர் போறது, கேஸ்ட் இருக்கிற பிளேயர் போறது காமிச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே